வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். குறிப்பாக நீங்க யார் பிரச்சனைகளை இந்த இடத்துல கடந்து போறீங்களோ, கடினங்களை கடந்து போறீங்களோ, தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல கவனிங்க. தேவன் சொன்ன இந்த காரியமானது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க இந்த இடத்துல எந்த பதிலை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, உங்களுடைய குணமாக்குதலோ, விடுதலையோ, ஆசீர்வாதங்களோ, உங்களுடைய திருமணத்துக்குள்ளாக, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்குள்ளாக எப்படியான பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியான விருப்பத்தை உடையவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, இந்த விண்ணப்பமானதை நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுதும் தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழியானது என்ன? அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற இந்த காரியமானது என்ன? கீழ்ப்படிதல். எனவேதான் தேவன் எப்படியாக சொல்லியிருக்கிறார், ஆகையால் தேவனுக்கு இந்த இடத்துல கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறோம். பிசாசானவனோடு நம்முடைய போராட்டத்தை நாம் பலப்படுத்துகிறோம். அவனை நம்முடைய காலின் கீழா இந்த இடத்துல மிதிக்கிறவராக இந்த இடத்துல இருக்கிறோம். தேவனுடைய பதில்களை மிக நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்கிறவராக. ஆனா எப்பொழுது நாம தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக இந்த இடத்துல போகிறோமோ, ஏன்னா தேவன் வார்த்தை இங்க சொல்றது போல, கீழ்ப்படியுங்கள் தேவனுக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆனா தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியாத போது யாருக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க? தேவனுடைய விருப்பத்தை நீங்க செய்யாத போது யாருடைய விருப்பமான செய்றீங்க? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பிசாசுனுடைய விருப்பத்தை செய்யல, நான் பிசாசு கீழ்ப்படையில. நீங்க தேவன் விருப்பத்தை செய்யலனா நீங்க மிக நிச்சயமா பிசாசுனுடைய விருப்பத்தை தான் செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். அதனாலதான் அவங்க பலருடைய வாழ்க்கையிலே இன்னும் அவன் சுதந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, உங்களுடைய திருமணங்களுக்குள்ளாக, உங்க பண வாழ்க்கைக்குள்ளாக உங்க வாழ்க்கையானதை அவன் அழிக்கிறவனாய் அழித்து கொண்டிருக்கிறான். ஆனா தேவனுடைய உதவி வேணும்னு சொல்றவங்க, உங்க பழைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றிக்கொள்ள விருப்பத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள கொண்டு போங்க. நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். ஏன்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதும் மிக நிச்சயம் அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இது எப்படியாக இந்த இடத்துல நடக்கும்? நீங்க தேவனை எதிர்த்து நிற்கும் பொழுது உங்க வாழ்க்கையானது என்ன? அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உங்க வாழ்க்கையின் மீது செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற காரியங்களானது என்ன? சாட்சி மூலமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு, எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்தை திரும்பினோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி இப்ப விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிரி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு டிரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்னை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார்.
ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முழுமையா தவறான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமா மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழா மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்தேன். அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிலைமையில அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போம்போது, நான் முடிவெடுத்தேன். பீடத்தின் மேல போயிட்டு, நான் அவங்களுக்காக போராட போறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேல ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு, மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேல ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறியே ஆகணும். என எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேல ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமால இருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வையில எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர் நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்லை. நான் எப்போ முழுமையா குணமானனோ மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துலதான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர் முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவர் இடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தனி ஞானஸ்தான தொட்டில இறங்கினேன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க.
நீங்க வாக்கு கொடுத்தீங்க என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு, பரிசுத்தாவிய தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்தாவியானவர் அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன், நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தாவியானவர் வேலை செய்கிறத எங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும் அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இங்க இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால் பார்க்க முடியுது, தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்துருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரியினுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. மிக நிச்சயமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படியாக உதவி செய்ய விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும், கவனிங்க மக்களே, உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். யார் உங்க பிரச்சனைக்காக கவலைப்பட்டு இருக்கீங்களோ, யார் நீங்க அழுதுட்டு இருக்கீங்களோ, யார் நீங்க அந்த பாரமானதை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, சற்று நேரத்துக்கு முன்பாக கூட உங்க கணவரோடு நீங்க இந்த பிரச்சனையை சந்திக்கிறீர்கள், அல்லது நீங்க உங்களுடைய வேலை வியாபாரத்தில் ஒரு மோசமான சூழ்நிலை கடந்து போகிறவரா இந்த இடத்துல இருக்கிறீர்கள், யாரால் உதவி செய்ய முடியும் என்கிற யோசனையை நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பதில், தேவன் ஒருவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எனவேதான் இந்த நேரம் கூட விசுவாசத்திலையும் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களோட ஜெபத்தில் இணைய நாங்க இந்த இடத்துல விரும்புறோம். நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். மிக நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றும்படியாக இணைந்து நாம் கேட்கலாம். என தேவன் சொன்னது போல, இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால செய்யப்படும். உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் 938438733738 தேவனுடைய வல்லமையானதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்க இதை பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த நேரம் நீங்க யார் பிரச்சனையை கடந்து போகிறவராய், கடினங்களை கடந்து போகிறவராய் இருக்கீங்களோ, இந்த சாட்சியில் நீங்க பார்த்தது போல இந்த பெண் எப்படி தவறான பழக்கத்துக்கு இந்த அடிமையானாங்க. யார் இதற்கு காரணம்? தேவன் ஒருபோதும் நாம யாருமே பாவம் செய்யறது விரும்பல. ஆனா அந்த பாவம் எப்படியாக தொடங்குகிறது, அந்த பாவத்தினுடைய வழி எப்படியாக இந்த நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இடமானது இந்த கண்டறிகிறது. கீழ்ப்படியாமை என பிசாசானவள் கீழ்ப்படியாதவர்களது வாழ்க்கையிலே சுதந்திரமாய் நுழைய அதிகாரம் உடையவனா இந்த இருக்கிறார். என தேவனுடைய ஆவி கீழ்ப்படுகிற ஆவியா இருக்கிற பட்சத்திலே கீழ்ப்படியாமை பிசாசுனுடைய ஆவியா இருக்கும். அப்படியான கீழ்ப்படியாமையிலே தான் பலருடைய வாழ்க்கையை இன்று பிசாசு அழித்துட்டு இருக்கான். ஏவாள் இடத்திலிருந்து தொடங்கி கவனி, ஏவாள் தேவன் வார்த்தையை கீழ்ப்படிந்திருந்தால் பிரச்சனையானதுல எந்த சூழ்நிலை இடத்துல இன்னைக்கு நம்ம சந்திக்கிறது போல இருந்திருக்காது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாததுனாலே பாவம் பூமியிலே நுழைந்தது, என் மரணமும் கூட. இந்த அசுத்தம் எப்படியாகும் மக்களுடைய வாழ்க்கையில் வழியானதை கண்டறிகிறது. அதனுடைய அடையாளங்களானது 10 அடையாளங்கள் நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக பாருங்கள். இப்பொழுதே உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவரா இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா?
டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். இப்படியான அடையாளங்களில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறத நீ பாக்குறீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு நடந்துட்டு இருக்கிறத நீ பாக்குறீங்கன்னா, அந்த தவறான பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையா இருக்காங்க. அந்த பாவத்துல அவர்கள் விழுந்தவரா இருக்காங்க, எழுந்து வர முடியாதவரா இருக்காங்க. இந்த அசுத்தம் அவர்களது வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்க உதவி செய்ய முடியுமா? முடியுமானால் நீங்க எப்ப செஞ்சிருப்பீங்க? ஏன்னா பல முயற்சி நீங்க எடுத்திருக்கீங்க, நான் சொல்றேன் சரியா? ஆனா தேவனால் உதவி செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள நீங்க இந்த சாட்சியை பார்க்க நான் விரும்புறேன். என இந்த நபர் அசுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை இடத்துல கடந்து போனாலும் தேவன் இவருக்கு எப்படியாக உதவியான செய்தார். இந்த உதவியிலே தன் வாழ்க்கையின் நிலை எப்படியாக இந்த இடத்துல மாறியது. சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கிறேன். தேவன் உங்க வாழ்க்கையை வழிநடத்த இந்த ஆலோசனை கொடுக்கவும். எனக்கு உதவி செய்யுங்க. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி வேணும். நிறுத்துங்க. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. என் கையில இருக்க இந்த ரத்தத்தை எடுத்து போடுங்க. தயவு செய்து இது எடுத்து போடுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. இது எல்லாமே எங்க அப்பா இறந்ததுல இருந்து ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு. அவங்க கேட்டிருந்தாங்க, யாரா ஒருத்தர் வந்து இவர்தானா அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே முன்னாடி போய் சொன்னேன், நான் வந்து பார்க்குறேன்னு. அது அவருடைய உடல் தானான்னு பார்க்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே நான் வியாதிப்பட்டேன். அங்கேயே நான் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டேன். என் தலை பலமாக அடிபட்டது. அதனுடைய பாதிப்பாக நான் ஞாபக சக்தியை இழந்துட்டேன். எனக்கு மிக சரியா அப்பத்திலிருந்து எவ்வளோ நாள் நான் அப்படி இருந்த ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய ஞாபக சக்தியில் அடிக்கடி என்னுடைய பழைய நினைவுகள் வந்து போகும். அந்த நேரத்தில் என்னுடைய அப்பா எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு. எனக்கு 4 வயசு இருக்கும்பொழுது அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கு பிற்பாடு நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். என்னுடைய அப்பாவுடைய உருவத்தை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ தான் என்னை கொலை பண்ணிட்டேன்னு. நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு நினைச்சேன். இதனால நான் ஜெயிலுக்கு போக விரும்பலைன்னா என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சுக்கணும். ஆமா, நான் தான் இதை பண்ணேன். அங்கிருந்து வெளியே வந்துரு. நான் தான் அவரை கொலை பண்ணேன். ஆமா, நான் தான் அவரை கொலை பண்ணேன். நான் தான் அவரை கொன்னுட்டேன். நான் தான் அவரை கொன்னுட்டேன். நான் போலீஸோட போக விரும்பல. என்னுடைய அப்பாவினுடைய மரணத்துல இருந்த அந்த குற்ற உணர்ச்சி என்னை ஒருபோதும் தனியா விடல. என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே என்னுடைய தப்பு தான். இந்த போட்டோ எடுக்கும்பொழுது என் கையில ரத்தம் இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். மக்கள் இடத்துல உதவி கேட்டேன், இதை சுத்தப்படுத்துங்கன்னு. இது எடுத்து போடுங்க. தயவு செய்து இது எடுத்து போடுங்க. இப்பவே இது எடுத்து போடுங்க. டவல் இருந்தா கொண்டு வாங்க. இது என் கையில இருந்து எடுத்து போடுங்க. 38 வருஷமா இந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்குள்ளாக வச்சிருந்தேன். எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. 3 பசங்களுக்கு அம்மாவா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு 19 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 14, இன்னொருத்தவங்களுக்கு 9 வயசு. என்னுடைய கணவரும் சரி, என்னுடைய பசங்களும் சரி, முன்னாடி இதை பார்த்ததே கிடையாது. இதற்கு சம்பந்தப்பட்ட விதத்துல எதுவுமே அவங்க பார்த்ததில்லை. என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க. என்னையும் அவங்க கூட சேர்ந்து பார்த்துக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த இடத்துல என்னுடைய பையன் என் கூட போராடிட்டு இருந்தான். அப்ப நான் கையில ஒரு கத்தியை வச்சுட்டு இருந்தேன். நிறுத்துமா, நிறுத்து. நீ பண்றதெல்லாம் நான் ஃபிலிம் எடுக்கிறேன் பாரு. சில நேரத்தில் அவங்கள வந்து போலீஸை வந்து வெளியே கூட்டின்னு வாங்கன்னுவாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய கூட யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. சில நேரத்தில் தப்பான இடத்துல இருந்து அவங்கள நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இது சம்மந்தப்பட்டதா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன அறுத்ததாவோ அல்லது நான் கத்தி எடுத்ததா கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பார்பிக்யூ வெட்டுற அந்த கத்தி கூட நான் வச்சதான் ஞாபகம் இல்லை. நான் உண்மையாலே பெரிய கத்தியெல்லாம் கையில வச்சுட்டு இருந்திருக்கேன்.
நான் துணி துவைக்கும்பொழுது பயன்படுத்துகிற அந்த லிக்விடை குடிச்சிருக்கேன், சோப் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன், பாத்திரங்கள்லாம் கழுவுற அந்த லிக்விடை கூட நான் குடிச்சிருக்கேன். அதுக்கு பிற்பாடு மனநோயாளிகள் இருக்க ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச எல்லாத்தையுமே நான் நிறுத்தணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதை செய்வதற்கான பலனே இல்லை. நான் பிசாஸ்னால வெளிப்படும் பொழுது ஒரு ஃபோன் கால் மூலயமா ஆலயத்திலிருந்து உதவி கேட்டிருந்தேன். அநேக மக்கள் இருந்தாங்க என்னை கட்டுப்படுத்தும்படியாக அங்கு. நான் ஆலயத்தில் 2006 இருந்து இருந்தேன். தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் முழுமையாக அதுக்கு அர்ப்பணிக்கல. என் வாழ்க்கைக்காக அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன பிரசங்கிக்கப்பட்டதோ அதை ஒரு பொழுதும் நான் என் வாழ்க்கையில் செஞ்சதே இல்லை. அதை செய்ய முடியாதபடிக்கு எது என்னை தடுத்துச்சுன்னா, என்னுடைய அப்பாவின் மீது என் வாழ்நாள் முழுவதும் இருந்த என்னுடைய வெறுப்பு தான். நான் சொன்னேன், நான் அவரை மன்னிச்சிட்டேன், என் குடும்பத்தில் யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு நான் சொன்னேன். விசேஷமாக என்னுடைய அப்பா மேலே. எப்படியா இருந்தாலும் நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது ஒரு விஷயம், ஆனால் உண்மையாகவே அவரை மன்னிக்கிறது வேற விஷயம். நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இதை நான் பார்த்தேன். நான் மன உடைச்சலை உணர்றேன். எனக்கு நடுக்கமாக இருக்கு மற்றும் எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. எழுந்துருங்க தயவுசெய்து. இவங்க சிந்தனையில் பேசுகிற இந்த அசுத்தம் இன்றைக்கு முடிந்து விட்டது. இவங்களோட கூட எத்தனை அசுத்த ஆவிகள் நிறைஞ்சிருக்குது இவங்களுக்குள்ள. எல்லா அசுத்தம் இந்த உடம்புலேருந்து இப்பொழுதே வெளியே வர வேண்டும். எல்லாமே, எல்லா விதமான சாபத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் எரித்து போடுகிறேன். எரிந்து போ, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர் வாழ்க்கையிலிருந்து போ வெளியே. அதுக்கு பிற்பாடு போதகர் என்கிட்ட அதிகமாக உட்காந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, நீங்க முதலாவது தேவனை தேடணும்னு. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் முழுமையா அர்ப்பணிக்கணும். முதல் படியானது, கடந்த காலத்தில் எதெல்லாம் நீங்கள் நினச்சிங்களோ எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடணும். இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை புதியதாய் துவங்கும். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வந்து சொல்வீங்க உங்களுடைய சாட்சியை பற்றி. ஆமென். இதுல இருக்கிறதுல 2 வசனங்கள் எனக்கு அநேக முறை உதவி செஞ்சிருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே போல இன்னொரு வசனம் இந்த இடத்துல இருக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாக்கிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எனவே நம்ம மீண்டுமாக பிறக்க விரும்புகிறோம்னா, அவரிடத்துல நேர்மையா கேட்டோம்னா அவர் நமக்கு உண்மையாகவே செவி கொடுக்கிறார். நான் எப்போ உண்மையாகவே என்னை முழுமையா தேவனிடத்துல அர்ப்பணிக்க முடிஞ்சதுன்னா, எப்ப நான் முடிவெடுத்தேனோ இனிமேலும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை நான் எனக்குள்ளாக வைத்துக்கொள்ள விரும்பல. அந்த நேரத்துல தான் நான் உண்மையாகவே முடிவெடுத்தேன், தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கணும்னு. நீங்க இந்த போட்டோல பாக்குறது போல வருஷத்தினுடைய கடைசியில சீனாய் மலையின் மீது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் என்னை முழுமையா அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்பா அதை பார்த்தேன். நான் ஏற்கனவே தனி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஆனா அது 100% செய்த ஞானஸ்தானம் இல்லை. ஏதோ ஒன்று தவறு விடப்பட்டது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எனவே நான் என்னை இதுல முழுமையா ஈடுபடுத்தினேன். என்னுடைய பண ரீதியான தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மிகப்பெரிய தியாகத்தையும் நான் ஆயத்தப்படுத்தினேன். அதுதான் என்னுடைய அப்பாவை நான் மன்னிக்க வேண்டியதா இருந்தது. என்னுடைய அப்பா ஏற்கனவே ஒரு வியாதியினால இறந்துட்டார். இருந்தாலும் நான் சொன்னேன், அப்பா நான் உங்களை மன்னிக்கிறேன். இனிமேலும் உங்களை எதிர்த்து எந்த வெறுப்பும் எனக்குள்ளாக இல்லை. நான் பீடத்து மேல இருந்து கீழே இறங்கி வந்தேன். இலகுவா உணர்ந்தேன், ஒரு லாரி என் மேல இருந்து எடுக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரும்பொழுது ஏற்கனவே சந்தோஷமா வெளியே வந்தேன். அதுக்கு பிற்பாடு எந்த ஒரு பயமும் இல்லாம என்னுடைய கடந்த காலத்தை குறித்து என்னால பேச முடிஞ்சது. அதுக்கு பிற்பாடு உபவாசத்துக்கான நோக்கத்தை நான் ஏற்படுத்தினேன். நான் தேவனுடைய வார்த்தையை தீர்மானத்தோடும் மற்றும் தாகத்தோடும் இன்னும் அதிகமா படிச்சேன். எனக்கு உண்மையாகவே இது தேவைப்பட்டது. ஏன்னா தண்ணீர் ஞானஸ்தானம் மட்டும் போதுமானது கிடையாது. நான் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருந்தது, அவருடைய மகள் என்ற முத்திரை. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2024 புதன்கிழமை விடிய காலையில நான் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உணர்ந்த என்னுடைய வாழ்க்கையில 30 வருஷத்துல நான் அதை உணர்ந்ததே இல்லை. நான் இந்த சத்தத்தை கேட்டேன், என் மகளே நீ இனிமேலும் தனிமையில இல்லை,
நீ எப்பவுமே சொல்லுவ உனக்கு அப்பா இல்லைன்னு. ஆனா எல்லா நேரத்திலுமே நான் உனக்காக இருந்தேன். நான் எப்பவுமே உன்னுடைய அப்பாவா இருந்தேன். அந்த நேரம் எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. அந்த நேரம் என் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் ஃபோன் கூட எடுத்து சில பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அப்ப நான் சில பேருக்கு ஃபோன் பண்ணும்பொழுது அங்க ரிங் போகும்போது தான் நான் யோசிச்சேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நடு ராத்திரியில போய் எல்லாரையும் எழுப்பணுமான்னு நினைச்சேன். இப்போ என்னுடைய கணவர் மறுநாள் காலையில எழுந்தாரோ, நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. அவர் கேட்டார், என்ன சொல்ல போற? நான் சொன்னேன், நான் பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ என்னால சொல்ல முடியும், நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ஏமாற்றத்துல வாழ்ந்தேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அப்பாவே இல்லைன்னு. ஆனா நிஜத்துல பார்த்தா தேவன் எப்பொழுதுமே என் மேல சோர்ந்து போகவே இல்லை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இந்த வருஷம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் இது வரைக்கும் ஆலயத்துல 17 வருஷமா இருந்தப்போ நடந்ததே கிடையாது. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு பசங்க இருந்தாங்க. ஆனா என்னுடைய கணவரும் பசங்களும் ஒரு பொழுதும் ஆலயத்துக்குள்ளாக கால் வச்சது கூட இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க என் கூட தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கு. தேவனுக்கு நன்றி. தேவனுடைய பிரசனம் அங்க இருக்கு. எங்க வீட்ல இருந்து அபிஷேகப்படுத்தி கொள்ளாம யாருமே வெளியே போக மாட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் பேசலாம், ஒரு சாதாரணமான விஷயத்த போல. இங்க இருக்க எந்த புகைப்படமும் இனிமேலும் என்னை பயமுறுத்த முடியாது. எனக்கு நடந்த எல்லாமே அவசியமானது நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாகவே நேர்மையான அர்ப்பணிப்பு தேவையா இருந்தது. மிக நிச்சயமா மக்களே, உங்க பிரச்சனை என்ன? உங்களுடைய சூழ்நிலையானது என்ன? உங்க எதிரியானது யார்? நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க உங்க பிரச்சனையை எதிர்த்து போராட தயாராக இந்த இடத்துல இருக்கீங்கன்னா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த பலத்தினால் இது முடியாது. தேவனால் மட்டுமே, தேவனுடைய ஆவியானவரால் மட்டுமே இது கூடும் என பிசாசு ஆவியா இருக்கிறார். உங்களுடைய மாமிச பலன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே. ஆனா தேவனோடு சேர்ந்து நீங்க போராடுவீங்கன்னா அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும். பிசாசனுடைய எல்லா திட்டங்களை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. தேவன் மாறாதவராய், அவர் உதவியானதை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். கரங்களாய் நீங்க நீட்டி பெற்றுக்கொள்ள தயாரா இருப்பீங்களா? எனவே தேவன் இந்த சாட்சியை நீங்க பார்த்தது போல இந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து, இவருடைய தவறுகளை மன்னித்து, இவர்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடிந்தது. ஆனால் என் தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டான். உங்களுடைய குற்றமான சாட்சி தூக்கி போடும். தேவன் எடுத்துப்பாங்க. அவருடைய விருப்பத்திலே உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றப்படச்சும். இந்த விசுவாசத்திலே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒன்றிணைந்து இந்த ஜெபமானதை நாம் செய்யலாம். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படச்சும். இயேசுவின் பெயராலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனின் எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முதற் படியானதை எடுத்து வைக்க தயாரா இருக்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பாவங்கள், இந்த தவறுகள், இந்த அழுக்குகள், இந்த துன்மார்க்கங்கள், இந்த எல்லா இருளின் வேலையிலும் இவர் வாழ்க்கை விடுதலை செய்யும் தேவனே. எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவர் இவர் வாழ்க்கையை மாற்றும். குறிப்பாக தேவனை யாரெல்லாம் தன்னுடைய அழுக்கான வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ இவருடைய வாழ்க்கை மீது இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் உடைக்கப்படட்டும். என் தேவனின் ஆண்டவராக இயேசுவே, இந்த 13 வார தொடர்ச்சங்கிலி ஜெபத்தில் நாளை 4வது வாரமாய் நாங்கள் இணைந்திருக்க போகிறோம். இந்த எல்லா அசுத்தத்தினுடைய சுவர்கள் தகர்க்கப்படட்டும். மக்கள் உம்முடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கைப்பற்றும்படியாக, உம்முடைய வல்லமையின் பதிலை இந்த பெற்றுக் கொள்ளும்படியாக இவரையின் வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் தேவனை விடுதலையை, யோசனையின் தெளிவை, உம்முடைய வல்லமையை இவர் வாழ்க்கை நீதித்தல் என் தேவனை ஆசீர்வாதமாய் இந்த அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, மாற்றத்தையும் பதிலையும் தாரும். நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கா? எனவே தான் நாளை இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்க. 13 வார தொடர்ச்சங்கிலி ஜெபத்தினுடைய 4ஆம் வாரத்தில் இணைந்திருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்த்து எரியப்படும்படியாக. என தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நீங்கள் அடைய எரிகோ இந்த விழ வேண்டியதா இருக்கிறது. எரிகோ விழுந்த பிற்பாடு ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பிரவேசிக்க இந்த நகர்ந்தார். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நாளை மீண்டும் இந்த விசுவாசல் ஆலயத்தில் அல்லது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு இருப்பார்.